பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அநேக நேரங்களில் மனிதர்களாகிய நாம் நமக்கு பிரியமாய் தோன்றுகிறதை நாம் தெரிந்தெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாய் இருந்தாள். தேவ பிள்ளையே, வார்த்தை சொல்லுகிறது, அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாய் இருந்தாள். இன்னைக்கு மனிதர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்முடைய கண்ணுக்கு அநேக காரியங்கள் பிரியமாய் இருக்கும். நம்முடைய கண்ணுக்கு அநேக காரியங்கள் நலமானதாக இருக்கும், ஏற்றதாக இருக்கும். நம்ம யோசிக்கிறது என்ன, நம்ம சிந்திக்கிறது என்ன, இதை நம்ம தெரிஞ்சு எடுத்துட்டா இது நல்லா இருக்கும், இது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மனுஷனுடைய வழிகள் அநேகம், ஆனால் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். அதை நீ தெரிந்து கொள்ளணும். நம்ம இஷ்டத்துக்கு சில காரியங்களை சூஸ் பண்ணி எடுத்திருப்போம். நம்ம இஷ்டத்துக்கு சில காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு ஏற்ற பிரகாரமாய் பிரியமாய் போய் எடுத்திருப்போம். அவைகளால் பிரச்சனை அதிகமே தவிர அவைகள் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் நன்மையாக இராது, ஆசீர்வாதமாக இராது. அதுதான் வசனம் சொல்லுது, கண்களின் இச்சை. அப்போ அந்த கண்களினால் நமக்கு இச்சிக்கக்கூடிய, பிரியப்படக்கூடிய ஏவாளுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருந்தது. அதை பார்க்கும் பொழுது, அந்த கண்களினால் அதை பார்க்கும் பொழுது புசிப்புக்கு ஏற்றது. எப்படி அது ஏற்றதுன்னு தெரிஞ்சது? அந்த கண் அதை கண்ணோக்கி பார்த்தது, உற்று பார்த்தது. அப்போது அந்த கண்கள் அதன் மேலேயே வைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு அநேகருக்கு கண்கள் வேறு விதமாய், அவர்களுக்கு பிரியமானதின் பிரகாரமாய். அப்போ அங்கே நடந்த சம்பவம் என்ன? எல்லா காரியமும் நல்லா நடக்கிறது போல இருந்தது. கடைசியில் அவள் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை, இன்னொருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். எல்லாம் நமக்கு கரெக்டாக நடக்கிறது போல இருக்கும். நீங்கள் யோசித்த, நீங்கள் கண்களினால் பிரியப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது எப்படி இருக்கும்னா, உங்களுக்கே எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்தது போல இருக்கும். ஆனால் ஒரு நாள் அது உங்களுக்கு கண்ணியாக இருக்கும். ஒரு நாள் வரும்போது அது உங்களை விட்டு விலகி போகும். இதுதான் உண்மை. தன் கண்களினால் இச்சைத்தவைகளில், அப்போது என் கண்ணினால் நம்ம பார்த்து என் இருதயத்துக்கு அது ஏற்றதுன்னு நான் சொல்லி எடுக்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு நாள் அது உங்களை விட்டு விலகி போயிடும். வேண்டாம், எனக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என் கண்களினால் பார்த்து நான் தெரிந்து கொள்வதல்ல. லோத்து தன் வாழ்க்கையில் தன் கண்களினால் பார்த்து பசுமையாய் இருப்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பின்னாடி ஓடிட்டான். ஆனால் ஆபிரகாமோ அவன் தேவன் தனக்கென்று வைத்ததான பாதையை நோக்கி ஓடிட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் எதை தேடி ஓடுகிறோம்? உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் எதை நாடி ஓடுகிறார்கள்? தங்கள் கண்களுக்கு எது பச்சையாக இருக்குது, எது அழகாக இருக்குது, எது பசுமையாக இருக்குது, அதை தேடி தானே போகிறாங்க. வேண்டாங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவைகளை தேடி அல்ல, அவைகளை பார்த்து அல்ல. தேவப்பிள்ளையே, உங்கள் இருதயம், உடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய சித்தத்தின்படி, உடைய தீர்மானத்தின்படி, உடைய வழிகளின்படி என்னை நீ நடத்துவீரா. கண்களை இப்படி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னுடைய கண்களினால் ஆண்டவரே தெரிந்தெடுக்கிறவைகள் அல்ல, இச்சிக்கிறவைகள் அல்ல. கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க, கர்த்தர் நீர் உடைய பிள்ளைகளுக்காக தெரிந்தெடுத்து வைத்து நடத்துகிற சுத்தங்கள் நிறைவேற ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, இங்கே உங்கள் கண்கள் எதை நோக்கி இருக்குது? கண்களினால் பிரியப்படுகிற காரியங்கள் வேணும், கிடைச்சா நல்லா இருக்கும் தோணுதா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இல்லை, என் சித்தத்தின்படி இல்லை, உங்களுடைய சித்தத்தின்படியே என்னை நடத்தும், உடைய விருப்பத்தின்படியே என்னை நடத்தும், என்னை ஆசீர்வதி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.